அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த கல்யாண வீட்டிலே 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரெல்லாம் பயன்படுத்தின பிறகு வெறுமையாக அந்த கற்சாடிகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எதுக்காக இந்த கற்சாடிகளில் வைப்பாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே நுழையும் பொழுது யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம், கை கால்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு தான் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பார். அப்படி இல்லாம ஒரு விருந்தாளி வரமாட்டாங்க, வரக்கூடாது. அப்போ உள்ள நுழையும் பொழுது எல்லாரும் விருந்தாளிகள் கை காலை நல்லா கழுவிட்டு தான் போகணுங்க. அதற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இது. கல்யாண வேற அநேகர் வருவார்கள். ஆகவே 6 கற்சாடிகள் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கற்சாடிங்கிறது மொத்தம் 6 கற்சாடி, 600 லிட்டர். அந்த கற்சாடிகள் இப்பொழுது வெறுமையா இருந்தது. இப்போ அவர்களுக்கு தேவை. ஆகவே இப்போதான் கர்த்தர் சொல்றார், அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று வேலைக்காரருக்கு இயேசு கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் நிரப்புங்கள் அப்படின்னு கட்டளை கொடுத்தா என்ன அர்த்தம் கேட்டா, முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள், முடியாததை கர்த்தர் செய்வார். தண்ணீரை நிரப்ப உங்களால் முடியும், அவ்வளவுதான் முடியும், அதை நீங்க செய்யுங்க. உங்களால் முடியாததை, அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது என் வேலை, அதை நான் செய்வேன். இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, நாமும் ஆண்டவரும் தேவனும் மனிதனும் இணையும் பொழுது அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் ஆக மனிதனை கொண்டுத்தான் செய்திருக்கிறார். அவர் தனியா செய்ய முடியுங்க. ஆனால் மனிதனும் ஆண்டவரும் சேரும் பொழுது, கோஆபரேட் பண்ணும் பொழுது அங்க அற்புதம் நடக்கும்ங்கிறதுக்கு அடையாளங்க. அதைத்தான் சொல்றாரு. அப்படியானா உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, முடியாத எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரயாசப்படணும். பிரயாசப்படாம ஒன்றும் நடக்காது. ஆகவே தான் கர்த்தர் தோற்று வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார். தேவனோடு இசைந்து நடக்கும் பொழுதுதான், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் பொழுதுதான் அங்க அற்புதம் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை கஷ்டம் பாடு இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்புங்கள், நிரப்புங்கள் கட்டளை. அவர் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிந்து விசுவாசித்தா அப்படியே நடக்கும். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.